இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு 24:42-51 இயேசுவின் கடைசி கால பிரசங்கத்தின் ஒரு பகுதி. இதில் தம் இரண்டாம் வருகையை பற்றி சொல்லுகிறார். இதன் மைய கருத்து விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்பதாகும். திருடனைப் போல வரும் கர்த்தர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதபடியால் விழித்திருங்கள். திருடன் வருவதை வீட்டுத் தலைவன் அறிந்திருந்தால் தன் வீட்டை கன்னமிடாதபடி காத்து கொள்ளுவான். ஆகவே உங்களை காத்து கொள்ள மனுஷகுமாரன் வரும் நாளிகைக்காக ஆயத்தமாக இருங்கள் என்கிறார். இதன் தேவ பின்னணி என்னவென்றால், அந்த காலத்தில் மண் சுவர்களால் தான் வீடுகள் கட்டப்பட்டிருந்தது. திருடன் ஓட்டை போட்டு திருடுவான். வீட்டுக்காரன் விழிப்பாயிருந்தால் காத்து கொள்வான். இயேசுவின் வருகைக்காக காத்திருந்தால் ஆன்மாவை காத்து கொள்ளலாம். இயேசு நோவாவின் உதாரணத்தை கூறுகிறார். அழிவு வரும் முன் நோவா தன் வீட்டையும் தன் மக்களையும் சகலத்தையும் விவேகத்துடன் காத்து கொண்டு உயிர் பிழைத்தார். இதன் இயற்பியல் பாடம் என்னவென்றால், நேரம், தேதி, மாதம், வருடம் என பார்க்காது இயேசு வருவதை நாம் பார்த்திருக்க தயாராக இருக்க வேண்டும். எஜமானுக்கு விசுவாசத்துடன் நேர்மையுடனும் இருக்கும் ஊழியன் பாக்கியவான். எஜமானின் சொத்துக்கள் அனைத்திற்கும் அவன் பொறுப்புள்ளவனாகப்படுவான். இதன் தேவ பின்னணி என்னவென்றால், எஜமான் ஊருக்கு செல்லும் போது மூத்த வேலைக்காரனை பொறுப்பாக அமர்த்துவான். மற்ற வேலைக்காரர்களுக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுப்பது. இது சபை தலைவர்கள், போதகர்கள், நம்மை போன்ற விசுவாசிகள் அனைவருக்கும் சொல்லப்பட்ட ஓமையாகும். உண்மையுள்ளவன் தன் எஜமான் இல்லாத போதும் தன் வேலையை செய்வான். விவேகம் உள்ளவன் தகுந்த நேரத்தில் ஆகாரம் கொடுப்பான். அதாவது தேவ வார்த்தையை சரியாக போதிப்பவன். இதன் பலன் என்ன? கிறிஸ்தவ ராஜ்யத்தில் பெரிய பொறுப்பு, நித்திய பலன் உண்டு என்பதாகும். பொல்லாத ஊழியர்கள் அடித்து நொறுக்கப்படுவார்கள். இதன் தேவ பின்னணி, இந்த பொல்லாத ஊழியர்களில் 3 அடையாளங்கள் உண்டு. இருதயத்தில் அவிவிசுவாசம், தவறாக மற்ற விசுவாசிகளை நடத்துவது, வெறியோடு உண்டு குடிப்பது. இப்படிப்பட்ட பொல்லாதவர்களுக்கு தண்டனை என்ன? புறம்பே தள்ளப்படுவார்கள். அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். இதன் மொத்த கருத்து, உண்மையான ஊழியர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள், பொல்லாதவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதாகும்.